ஆட்டம் வரும்னே Our pleasure. This is, we have to say, we just the enabler along with you. யார் பார்த்து அவ்வளோ தூரம் போயிருக்கோம் முன்னாடி சொல்லக்கூடிய இவங்க மூலமாக அவர்கள் எல்லாம் மீண்டும் கண்டறிந்து ஒரு குழந்தை கூட நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட இது போன்ற ஒரு டிசபிலிட்டியில இன்டர்வென்ஷன் இல்லாம அவர்களுடைய செவி புலன் பிற்காலத்தில் இழக்கும் ஒரு சூழல் ஏற்படக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் 100% ஸ்கிரீனிங் நம்ம மாவட்டத்தில் பண்ணுடைய மாணவர்கள் இந்த திட்டத்தை முன்மொழிந்தவர் நமது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர்கள் தொடர்ந்து முதல்ல ஜாயின் பண்ண பேருந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் அவங்களை பார்க்கும்போது மேடம் நான் 2 நிமிஷத்துக்கு வந்து ஃபண்ட் கண்டுபிடிச்சேன், 1 நிமிஷம் கண்டுபிடிச்சேன், இன்னொரு 2 நிமிஷம் சொல்லி இப்போ இந்த இது மூலமாக 3 மருத்துவமனைகளில் நமது இந்த இதை ஸ்கிரீனிங் தொடங்குகிறோம். ஒன்று நமது மருத்துவ கல்லூரி மருத்துவமனைய உடற்பயிற்சி பிரிவு, இன்னொன்று திருச்செந்தூர், இன்னொன்று கோவில்பட்டி அரசு கல்லூரி மருத்துவமனை. இந்த 3 இடங்களிலையும் இன்று முதல் இந்த ஸ்கிரீனிங்கான செயல்பாடுகளை தொடங்குகிறோம். இதற்கு அடுத்ததாக அடுத்தடுத்த எங்கெங்கெல்லாம் உடற்பயிற்சி குழந்தை நல பிரிவுகள் இருக்கிறதோ அங்கே எல்லாமே நாம் வந்து விழிப்புணர்வு திறன் கட்டமைப்பு சோதனை நடத்துவதற்கான ஒரு உள்கட்டமைப்பு கருவிகளை எல்லாம் ஏற்படுத்தி அதற்கான பயிற்சிகளை அளிப்போம். இந்த அருமையான திட்டத்தை நம்மளால முன்மொழிந்து கொடுக்கக்கூடிய நமது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் இதோடு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நமது மெட்ராஸ் ஏஐடி ஃபவுண்டேஷனுடைய டாக்டர் மோகன் அமைச்சர் நம்ம மோகனுக்கு மற்றும் நீங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சமூக உறுப்பினர்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த உன்னத திட்டத்தில் இணைக்கக்கூடிய அனைத்து செவிலியர்களும் இதனை மிக கவனமுடன் செயல்படுத்தி இதை ஒவ்வொரு குழந்தையும் நம்மிடமிருந்து செவிக்குடன் குறைவோடு வெளியிலே சென்றுவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் நீங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ரெக்கார்ட் நான் சும்மா பெருமைக்காக இது ஒரு உலகளவு ரெக்கார்ட். நம்ம ஸ்டேட்ல பண்ணியிருக்கிற பாப்புலேஷன் நம்பர்ஸ் வந்து மற்ற எல்லா இந்தியாவில் உள்ள மற்ற எல்லா மாகாணங்களையும் சேர்த்து கொண்டாலும் அந்த அளவு கிடையாது. அதுக்கு காரணம் வந்து அவங்க. ஸோ நான் வந்து ஒரு தடவை டபிள்யூஹெச்ஓல ஜெனீவால கூப்பிட்டு பேச பண்ணாங்க. தமிழ்நாடு கேரி கிளாஸ். அப்போ எல்லா நாட்டில் உள்ள எல்லா பிரதிநிதிகளோட நான் வந்து கீநோட் பண்ணும்போது நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய ஃபோட்டோவை போட்டு கலைஞரோட ஃபோட்டோ போட்டு the man who was ahead of his time
அவருக்கு தன்னுடைய நேரம் காலத்துக்கு முன்னாடி உள்ளவர் அவர். அதனால அவரால் தான் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டாண்டிங் ஏன்னு கை தட்டாங்க எல்லாரும். அதுதான் ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட். அந்த காப்பீடு ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு என்ன பலன் என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து 4 குழந்தைகள் யூஎஸ்ல பெரிய ஐவிடி காலேஜஸ்ல படிச்சிருக்காங்க. 4 குழந்தைகள். எத்தனை பிள்ளைங்க காது கேட்கிற பிள்ளைங்க இருக்காங்கன்னு கேளுங்க. அந்த வேலை காது கேட்காம பிறவியில ஊமையா பிறந்த பிள்ளைங்க 4 பிள்ளைங்க தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு யூஎஸ்ல ஐவிடி காலேஜ்ல படிச்சாங்க. ஒரு பையன் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருக்காரு. இன்னொருத்தர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல லா பண்ணிருக்காரு. அவர் 6 மொழி இருக்கார். 6 லாங்குவேஜ். எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்களுக்கு 6 மொழி இருக்கு? இதுதான் வந்து மிரக்கிள் ஆஃப் சயின்ஸ், மிரக்கிள் ஆஃப் பாப்புலேஷன். இது வந்து மேஜிக் கிடையாது, இது வந்து சயின்ஸ். அதை நடத்தி கொடுத்தது வந்து ஒரு பெரிய தலைவர். அவர் காலத்தில் நடந்தது இன்னைக்கு அதனுடைய பலன் நான் இவங்களை பரிசோதிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அடுத்ததாக 3ஆம் மாசத்துல இருந்து நம்ம பிள்ளையை கவனம் எடுத்து அந்த கார்டியக்கு தன்மையை நம்ம பிள்ளைக்கு கொண்டு வந்துட முடியும். அதுவே ஆரம்ப காலத்திலே நம்முடைய அந்த பிரச்சனையை கண்டறிந்துதான் நம்ம பிள்ளைக்கு வந்து உடனடியாக அந்த கார்டியக்கு திறனை அதிகரிக்க முடியும் என்று நம்முடைய டாக்டர் சொன்னது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்முடைய திருச்செந்தூர், கோயில்பட்டி, தூத்துக்குடியில் தொடங்கியிருக்காங்க. இது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா அவருடைய முன்னெடுப்பின் மூலம் இது எப்படியாவது என்னுடைய தொகுதி மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு முகாம் நடத்தினாங்க. இந்த டாக்டர் நம்முடைய ஊரில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு எல்லாமே கார்டியக் கருவி, உயர்ந்த சிகிச்சை, அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு இந்த ஒரு தொடக்க பரிசோதனை மையத்தை தொடங்குவது நிச்சயமாக நம்ம பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, அறிந்து தெரிந்த அறிவுள்ள யார் வந்தாலும் இதை நிச்சயமா பரிசோதனை பண்ணுவாங்க. டெலிவரி முடிக்கிறது உடனடியாக பரிசோதனை பண்ணா நிச்சயமாக பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, அவை தொடக்க நிலையில் எந்த ஒரு மாற்றுத்திறன் அந்த ஊனமாக இருந்தாலும் தொடக்க நிலை ஏழு இன்டர்வென்ஷன் சென்டர்ல தான் கலைஞருடைய காலத்தில் தொடங்கி வைத்தார்கள். எல்லாமே தொடக்க நிலையிலே பார்க்கும்போது அதை சரி செய்திட முடியும் என்பதை அறிந்து இன்னைக்கு எல்லா இடமும் தமிழகமும் அந்த 7 இன்டர்வென்ஷன் சென்டர் இருக்குது. நம்முடைய முதல்வர் தளபதியார் இன்னைக்கு மொபைல் வண்டியை கொண்டு வந்திருக்காரு. 7 இன்டர்வென்ஷன் சென்டருக்காக விருதுகள் ஒரு வண்டி. அந்த மொபைல் வேன் ஒவ்வொரு கிராமமா போய் அந்த 7 இன்டர்வென்ஷன் பரிசோதனை பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஆகவே அதற்கும் அட்வான்ஸாக நம்முடைய மோகன் காமேஸ்வரர் டாக்டர் அவர்கள் இந்த ஒரு வசதியை இப்பகுதி மக்களுக்காக தருவதற்கு நம்முடைய டாக்டர் அவர்களுக்கு நன்றி கூறி சொல்ல வருகிறோம். இந்த நிகழ்வை நம்முடைய பகுதிக்காக எடுத்து சென்ற பெரும் பிரயாசப்பட்டு கொண்டு வந்த அக்கா கனிமொழி அக்கா அவர்களுக்கும் அனைவரும் சார்பில் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். பொழுது சொன்னது போல எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு நாள், மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். அவர் பேசும் பொழுது தலைவர் கலைஞரை அவர்களை பற்றி பேசும் பொழுது ஏன்னா அவர் எங்கள ஒருத்தர் எங்க சகோதரர்களை போல தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகன் போல தலைவர் கலைஞர் அவர்கள் பெருமையோடு பாவித்த ஒருவர் தான் டாக்டர் காமேஸ்வரன் அவர்கள். அதனால அது எவ்வளவு ஒரு ஒன்றி போய் உணர்ச்சி மயமாக பேசினார் என்பதை பார்த்தீர்கள். அவருடைய கனவு திட்டம் இந்த திட்டம். இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்றது பல இடங்களிலே அதை தொடங்கி இருக்கிறார். பல இடங்கள்ல வந்து குழந்தைக்கு காது கேட்குமா கேட்காதான்னு டெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா பல ஒரு டாக்டரே ஒரு முறை என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, டெஸ்ட் எடுத்து சில குழந்தைங்களுக்கு செவித்திறன் குறைபாடு இருக்குன்னு சொன்னா பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அது வந்து அது விதி, அதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு கூட தயாராக இல்லாத சூழ்நிலைகளை எல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தைகள் சில நேரங்களில் திரும்பி மறுபடியும் வந்து அடுத்த சிகிச்சைக்காக அடுத்த டெஸ்டுக்காக கூட திரும்பி வருவதில்லை. ஆனா இன்னைக்கு நான் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து
ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைக்கு அதுவும் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் சுத்தி இருக்கக்கூடிய, ஏன்னா பொதுவா வந்து ஹியரிங் டெஸ்ட் அப்படின்னு எடுக்கும் பொழுது எல்லாத்தையும் சுத்தி எந்த சத்தமும் இல்லாம அப்படியே நிசப்தமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் எடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு ஜெர்மனில இருக்க வந்திருக்கக்கூடிய டெக்னாலஜி அது வந்து எந்த ஒரு சூழலிலும் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் அதுவும் பிறந்த குழந்தைக்கே நம்ம வந்து அந்த ஹியரிங் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் சென்னையில இருக்கக்கூடிய அவங்களுடைய அலுவலகத்திலே அங்க போய் அந்த டேட்டா வந்து சேர்ந்தோம். அதனால அவங்க திரும்பி வரலன்னா கூட யாரு அந்த டெஸ்ட்டை ஃபெயில் பண்ண குழந்தை யாரு, அவங்க திருப்பி வரலையா வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் செவிலியரையோ இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸையோ அவங்க அனுப்பி, ஏன் நீங்க வரல, நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்க வந்து அடுத்த தடவை அந்த குழந்தையை டெஸ்ட் பண்ணி சிகிச்சையை துவங்க வேண்டும் என்று அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர அளவுக்கு நாம் வந்து இந்த இங்கே தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தை ஒரு கண்டினியூஸா இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்மளும் மறந்துட போறது கிடையாது. அவங்களுக்கு வரலையா வராங்களா, அந்த குழந்தைக்கு சிகிச்சை போய் கிடைக்கிறதா என்று ஒவ்வொரு குழந்தையையும் நம்மால டேக் பண்ணி அந்த குழந்தைக்கு சிகிச்சை கிடைக்கும் வரை, அந்த குழந்தைக்கு சிகிச்சை கிடைச்சாலும் அவங்க வந்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து டெஸ்ட்டுக்கு வராங்களாங்கிறத வந்து அவங்களோட லைஃப் லாங் நம்ம வந்து அவங்க கண்டினியூஸா ப்ராசஸ்க்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். ஏன்னா பல இடங்கள்ல வந்து துவங்கி அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழல்ல இது புது டெக்னாலஜி டாக்டர் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் அதை இங்கே தூத்துக்குடிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த திட்டத்தை இங்கே துவங்குவதற்கு ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய நம்முடைய டீன் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இருக்கக்கூடிய செவிலியர்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நிச்சயமாக இந்த திட்டம் வெற்றி பெற முடியாது. நீங்க தான் வந்து பேரண்ட்ஸையோ தாய்மார்களையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த டெஸ்ட் எடுக்கணும், அது எவ்வளவு முக்கியமானது புரிய வைத்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து அதை எடுக்க வைக்க முடியும். அதே போல இந்த டெஸ்ட்டை எப்படி பண்றதுன்னு ட்ரெயின் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அந்த ட்ரெயினிங் எத்தனை பேரால முடியுமோ அந்த ட்ரெயினிங்கை இன்னும் அனுபவம். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் யாராவது இல்லைன்னா கூட உங்களால் வந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியும். அதனால இது வெற்றி பெறுவது உங்கள் கைகளில் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் இன்னைக்கு தூத்துக்குடி எதிர்காலத்துல இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு இது ஒரு பைலட் ப்ராஜெக்டா பண்றோம். அடுத்த கட்டத்துல தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போக முடியும் என்று நம்புகிறோம். நிச்சயமா தமிழ்நாட்டுல இப்ப டாக்டர் பேசும் பொழுது 6 குழந்தைகள் வந்து காது கேட்காம 1000த்துல படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த 6 குழந்தைகளுக்கும் நாம் இந்த பிரச்சனை இல்லாமல் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது எல்லா குழந்தைங்களை போல அந்த குழந்தைங்களும் காது கேட்கக்கூடிய, பேசக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்கள் எந்த விதத்திலும் குறைவில்லாத குழந்தைகளாக வளர்வது உங்கள் கைகளில் இருக்கிறது. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல முக்கியமா நன்றி சொல்லணும்னா ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த 3 பேர் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்ம அமைச்சர்கள் 2 பேருக்கும் மிக்க நன்றி. மேயர் சாருக்கு அவர் வந்து கேம்ப் பண்ணதுலேருந்து எங்க கூட இருக்காரு. அந்த கேம்ப் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசணும். அப்பவே அவர்கிட்ட பேசி ஒரு 2 நிமிஷம் கமிட்மெண்ட் வாங்கிட்டோம். ஏன் இங்க சொல்றேன்னா திரும்ப ஒரு நோ சொல்ல மறந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் இன்னும் 2 முக்கியமான நபர்கள் வந்து நம்ம மருத்துவக் கல்லூரி டீம், அவங்க ஆரம்பம், நம்ம டிடி ஹெல்த் யாழினி மேடம், அப்புறம் அவங்க டீம், இவங்க எல்லாரும் வந்து கோஆப்ரேட் பண்ணலன்னா, ஒத்துழைக்கலன்னா டெஃபினட்டா இந்த அளவுக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறது எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லி
அதுல இருந்து அவங்களே கலெக்டர் சார் போன் பண்ணாங்க, அவங்களே